லைஃப்ல கிடைச்ச யூஸ்லெஸ் அட்வைஸ். உங்கள் லைஃப்பில் கிடைச்ச ரொம்ப யூஸ்லெஸ்ஸான அட்வைஸ் நீங்கள் எதை நினைக்கிறீங்க? வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்கிறது அது. காம்படிஷன் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லை சில பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான். சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கோ, லைஃப் நல்லா இருக்கும்னாங்க. சொன்னவங்களாம் காணாம போயிட்டாங்க. நம்ம தான் வந்து பார்த்துக்க வேண்டியிருக்கு பசங்களை. ஸோ இட்ஸ் பேசிக்லி யூஸ்லெஸ். லவ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னேன் ப்ரோ. லவ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் பண்ணீங்களா? பண்ணேன், அப்புறம் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது நல்லா இருக்கு. ஆனால் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க, லவ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அப்படி இருந்து லவ் பண்ணலான்னு ஒரு ஸ்டேட்டுக்கு போய் அப்புறம் அதை விட்டுட்டு வரும்போது எது பண்ணோம் இன்னும் நல்லா இருந்துச்சு. அதை விட இது நல்லா இருக்கு. லவ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அங்கே போய் இருந்து அடி வாங்கிட்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கு. அதுதான். ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவாங்கள்ல, வேலைக்கு போயிட்டால் நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியாக இருக்கலான்னு. அது வந்து தப்பு, முடியாது. நம்ம எப்படி இருக்கலாம்னா இன்னும் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப எக்ஸ்ட்ரா வரும். ஸ்கூல் படிக்கும்போது அடுத்த நொடியை பற்றி யோசிக்கவே தேவையில்லை, ஜாலியாக இருக்கலாம். இங்கே இருக்கும்போது அடுத்த 2 வருஷத்துக்கு என்ன பண்ண முடியும் யோசிக்க தான் இருக்கும். அது வந்து ஒரு இதாக நானும் அதுதான் ப்ரோ சொல்லுவேன். எனக்கு வந்து இப்போது சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு படித்தோன்னே தெரியாமல் படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலையை நம்ம செய்கிறது இல்லைல்ல இப்போ இருக்கிறதுக்கு. அது வந்து யூஸ்லெஸ் அட்வைஸ் தானே. அப்போ நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கிற அவசியமே இல்லை. 11th 12th நல்லா படி, காலேஜில் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வடை விடுவாங்க பாருங்களேன். நம்பவே கூடாது, கேவலமான அட்வைஸு. அப்புறம் அதே மாதிரி காலேஜ் நல்லா படி, அப்புறம் வேலைக்கு போனோன்னே ஜாலியாக இருக்கலாம், அது ஒரு கேவலமான அட்வைஸ். வேலைக்கு போக நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க, ஜாலியாக இருக்கலாம்னு கேவலமான அட்வைஸ். மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு அட்வைஸ். இந்த காலேஜ் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸாக ஜாயின் பண்ணுறப்ப மச்சான் ஒரு கிளாஸ் குடி, இது சரியாக போயிடுன்னு சொன்னது தான். அதை விட ஒரு யூஸ்லெஸ் அட்வைஸ் எதுவுமே கிடையாது. 10th மட்டும் படிச்சிடு, உனக்கு வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்கும். அப்புறம் 12th மட்டும் படிச்சிடு, அப்புறம் நல்ல ஃப்யூச்சர். அப்புறம் காலேஜ் மட்டும் நல்லா படிச்சு வந்துட்டு நல்ல வேலை கிடைக்கும். நாங்கள் இதுதான் லைஃப்லேயே சொன்ன ஒரு யூஸ்லெஸ் அட்வைஸ். எனக்கு ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணுப்பா, வாழ்க்கை பிரகாசமாக இருக்குன்னாங்க. பிரகாசமாக தான் இருக்குது, பட்டு கொஞ்சம் என்ன அதான் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கூலில் நல்லா படித்தா காலேஜ் லைஃப் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு அப்படிலாம் இல்லை ப்ரோ. அதை வந்து சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் ஸ்கூலில் நல்லா படித்து மார்க் எடுங்க, காலேஜில் போய் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணலாம். அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஸ்கூலோட காலேஜில் தான் அதிகமாக படிக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதனால் சொல்லுவாங்க, அது தேவையில்லாத அட்வைஸ் தான். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இன்ஜினியரிங் படித்தோங்க ப்ரோ. இன்ஜினியரிங்கில் வந்து இப்போ இவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் இவ்வளோ சில கம்பெனிஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. இதே ஸ்கூலில் நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருந்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ்லாம் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாருமே நல்லா படிச்சிருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு 77%. இப்போ என்னால் ஒரு சில கம்பெனிஸ் அட்டன் பண்ண முடியுது, என் ஃப்ரெண்ட்ஸால் இன்னும் ஒரு சில கம்மியாக இருக்கனால அட்டன் பண்ண முடியல. அது ஸ்கூல்லே சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணியிருப்பாங்க.